இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் பற்றி மத்திய வேளாண் அமைச்சர் வெளியிட்ட விளக்கம். இந்திய சந்தையில் அமெரிக்க வேளாண் பொருட்கள் இறக்குமதி செய்ய அனுமதியில்லை. இந்திய வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் பொருளாதாரம் உயர வாய்ப்பு. இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை, லாபம்தான் என பாரதிய கிசான் சங்கம் அறிவிப்பு. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை. இதை வைத்து அரசியல் செய்வதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் பாரதிய கிசான் சங்கம் ஆதரவு தராது என அதன் தேசிய துணைத் தலைவர் பெருமாள் மதுரையில் தெரிவித்தார். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் வெளியிட்ட விளக்கத்தின்படி சோயாபீன், மக்காச்சோளம், அரிசி, கோதுமை, சர்க்கரை, தானியங்கள், கோழிப்பண்ணை பொருட்கள், பால் தயாரிப்புகள், வாழை, ஸ்ட்ராபெரி, செர்ரி, உலர் பழங்கள், பச்சை பட்டாணி, கடலை, பாசிப்பயிறு, எள், எத்தனால், புகையிலை பொருட்கள் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் வரம்புக்குள் வராது. அமெரிக்காவில் இருந்து மாவு, கோதுமை, மக்காச்சோளம், அரிசி, கம்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பட்டாணி, பீன்ஸ், வெள்ளரிக்காய், காளான், பருப்பு வகைகள், உறைநிலை காய்கறிகள், ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை, ஸ்ட்ராபெரி, கலப்பட்டின் காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் இறக்குமதிக்கு அனுமதி இல்லை. இறக்குமதிக்கு அனுமதி இல்லை என்பதை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்துள்ளதை விவசாயிகள் வரவேற்கின்றனர். மேற்கண்ட 3 பொருட்கள் போக இன்னொன்று முக்கியமானது ஜெனட்டிக் மாடிஃபைட் சீட்ஸ் இருக்கு. அதாவது மரபணு மாற்று விதைகளை அமெரிக்காவில் நிறைய தயார் பண்ணுறாங்க. அதை இந்தியாவில் விற்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்தது. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்லேயும் அவங்க பண்ணாங்க, அந்த முயற்சி நடைபெறல. அந்த பொருட்களையும் ஜெனட்டிக் மாடிஃபைடு சீட்ஸும் நம்ம இந்திய அரசாங்கம் இறக்குமதி பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுபோக இந்திய விவசாய பொருட்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்னால ஏற்றுமதி வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அரிசி, தேயிலை, தேங்காயிலேருந்து பை ப்ராடக்ட் ஒரு 25 பை ப்ராடக்ட் இருக்குது. அந்த பை ப்ராடக்ட் ஏற்றுமதிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவின் பல விவசாய பொருட்கள் இந்தியாவிற்கு நுழைய அனுமதி இல்லை என்ற நிலை தொடர்வதால் இந்தியா தன்னிறைவை நோக்கி முன்னேறும் என பாரதிய கிசான் சங்கம் தெரிவித்தது. அமெரிக்காவிற்கு இந்திய விவசாய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்திய விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதிகமாக இருந்த ஏற்றுமதி வரி குறைக்கப்பட்டுள்ளதோடு சிலவற்றுக்கு வரி நீக்கப்பட்டதால் இந்திய ஏற்றுமதி அதிகரிக்கும். அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரம்பு விதிக்கப்பட்டுள்ளதால் இந்திய விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும். ஜெனட்டிக் மாடிஃபைட் சீட்ஸ் இருக்கு. அதாவது மரபணு மாற்று விதைகளை அமெரிக்காவில் நிறைய தயார் பண்ணுறாங்க. அதை இந்தியாவில் விற்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்தது. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்லேயும் அவங்க பண்ணாங்க, அந்த முயற்சி நடைபெறல. அந்த பொருட்களையும் ஜெனட்டிக் மாடிஃபைடு சீட்ஸும் நம்ம இந்திய அரசாங்கம் இறக்குமதி பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுபோக இந்திய விவசாய பொருட்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்னால ஏற்றுமதி வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரிசி, தேயிலை, தேங்காயிலேருந்து பை ப்ராடக்ட் ஒரு 25 பை ப்ராடக்ட் இருக்குது. அந்த பை ப்ராடக்ட் ஏற்றுமதிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுபோக பாக்கு, முந்திரி, அவகோடா பழம், வாழைப்பழம், கொய்யா, மாம்பழம், கிவி பழம், பப்பாளி, அன்னாசி, காளான் மற்றும் சில தானிய பொருட்களுக்கு நம்மளுக்கு ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஏற்றுமதினால நம்மளுக்கு ஒரு 300 மில்லியன் டன் வருமானம் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த விவசாயிகள் பொருள்கள் ஒரு நல்ல லாபகரமான விலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த அக்ரிமெண்ட் மூலியமாக வந்திருக்கு. அக்ரிமெண்ட்டில் நிறைய பேர் சந்தேகப்படுறது என்னன்னா, இந்த சோயா எண்ணெயை இறக்குமதி பண்ண போகிறாங்க, ஆப்பிள் இறக்குமதி பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதை இந்திய அரசாங்கம் இந்திய விவசாயத்துறை வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு பியூஷ் கோயல் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஃபைனல் அக்ரிமெண்ட் வரும்போது மார்ச் கடைசி வாரத்தில் தான் ஃபைனல் அக்ரிமெண்ட் வரப்போகுது. அப்போ வரும்போது இந்த இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த பருத்தி, அதாவது டியூட்டி ஃப்ரீ காட்டன், ஆப்பிள், இந்த சோயா எண்ணெயை தவிர்த்துட்டா விவசாயிகளுக்கு இது ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அவங்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையும். அதுபோக புதுசாக ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் மேன்போர் எதில் அதிகமாக செலவு பண்ணி உற்பத்தி பண்ணுறோமோ அந்த பொருட்கள் பூரா அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இறக்குமதி பண்ணணும்னா அவங்க ஆப்பிள் அந்த இதெல்லாம் சோயா ஆயிலெலாம் இறக்குமதி பண்ணணும்னா
நம்ம பாரதிய கிசான் சங்கம் கடுமையாக எதிர்ப்போம். ஏன்னா சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் இந்தியா உணவு எண்ணெயில் தன்னிறைவுறம்னு சொல்லி ஒரு பெரிய பேக்கேஜை 13,200 கோடி ரூபா மத்திய அரசாங்கம் அனுமதித்து 324 மாவட்டங்களில் இன்றைக்கு அந்த உணவு எண்ணெயினோட தானியங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த திட்டமே அதில் பாலடைஞ்சிடும். அதனால் நம்ம தற்சார்புங்கிற நிலையிலிருந்து நம்ம விலகி போகிறோமோன்னு ஒரு சந்தேகம் வரும். அதனால் மத்திய அரசாங்கம் இதில் கவனமாக இருந்து இந்த 2 விஷயத்தை தவிர்த்தா ஃபைனல் அக்ரிமெண்ட்டில் தவிர்க்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். இந்திய வேளாண் பொருட்கள் அதிக அளவில் அமெரிக்க ஏற்றுமதிக்கு வாய்ப்பு கிடைத்ததால் இந்திய பொருளாதாரம் உயர வாய்ப்புள்ளதாக பாரதிய கிசான் சங்கம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் சோயாபீன் எண்ணெய், TDGS என்ற அமெரிக்காவின் கால்நடை தீவனம், ஆப்பிள் போன்றவற்றால் சில பகுதி விவசாயிகளின் வாழ்வு பாதிக்க வாய்ப்புள்ளது. அது குறித்து தகவல்களை விளக்க வேண்டும் என பாரதிய கிசான் சங்கம் வலியுறுத்தியது. எனவே இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் பெயரில் நடைபெறும் அரசியல் நடவடிக்கை, தர்ணா, போராட்டம், பந்த் ஆகியவற்றிற்கு பாரதிய கிசான் சங்கம் ஆதரவு தராது எனவும் அதன் தேசிய துணைத் தலைவர் பெருமாள் கூறினார்.